Hey guys, welcome back to the new video. This is Vikram Vicky, Maran, Abdul. சரதனா வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி எனக்கு எவ்வளோ ஆபத்தாகி அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பணுன்னு இங்கே வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். பட் மச்சான் விக்ரம் கேட்டனால மட்டும்தான் நான் வந்து இங்கே வர்றதுக்கு ஓகே மச்சான் போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். மணி காணடா. ஏய் தண்ணி எதுனா வேணுமாடா? ஏய் காணடா போடா. ஏய் அங்க எஸ்கேப் பண்ணுடா பைக்கா. அவுது பின்னாடி வசைத்தானே. மணி ஏய் சீக்கிரம் பார்த்தீங்களா நீங்கள் அவனை? கைஸ் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைமே வந்து சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு முட்டையாக ஒரு உருவத்தை நான் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீனில் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பார்த்தேன். இப்போ மறுபடியும் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு மாதிரி எனக்கு சதறி ஓடி காரணமே அதான். ஆக்சுவலாக நடந்து வந்தோம் இன்ட்ரோ பேசலான்னு. பட் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த இடத்த பற்றி ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த இடம். தயவு செய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம 2-3 தடவை கேட்டே அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேணாம் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஓகே சொல்லிட்டு அவர் ஒத்துட்ருக்காரு. பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பேசக்கூட வரல. ஆக்சுவலாக சொல்ல போனால் எப்படி அந்த ஒரு நான் எப்படி சொல்கிறேனே தெரியல. நானே வந்து கொஞ்சம் நியூட்ரலாக தான் வந்தேன். சரி ஓகே எல்லாம் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு உள்ளே வந்த உடனே ஒரு சின்ன கோளாறு ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆரம்பிக்குது. அவர் ஆக்சுவலாக முன்னாடியே சொன்னார், அது நாங்கள் இல்லை அவர் வீடியோலையும் பார்த்துருக்கோம், மறுபடியும் இதை பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. நினச்சி கூட பார்க்கல. அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அந்த இடம். இப்போ தான் தெரியுது ஏன் 2 டைம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கைஸ் நாங்கள் ரொம்ப நேரம் பேசாமல் இதோட இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறோம். Hey guys, welcome back to the new video. This is Vikram Vicky, Maran, Abdul. ஸோ ரகுமான். இந்த லொக்கேஷன் வந்து அவர் வரும்போது இங்கே ஜின் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது, நார்மலாக வந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஜின் இருக்குன்னு தெரிஞ்சே தான் வந்திருக்கோம். நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க உள்ள ஒரு மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பற்றி நீங்கள் சொல்லு ப்ரோ ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சரதனா வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி எனக்கு எவ்வளோ ஆபத்தாகி அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பணுன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த இடத்துக்கு போங்க மறுபடியும் வந்து போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு வந்து வர இஷ்டமே இல்லை சுத்தமாக. ஏன்னா நான் உசுரோட இருந்தால் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ தர முடியும், உங்களால் பார்க்க முடியும். ஸோ எனக்கே ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான்றதுனால நான் இங்கே வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். பட் மச்சான் விக்ரம் கேட்டனால மட்டும்தான் நான் வந்து இங்கே வர்றதுக்கு ஓகே மச்சான் போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் விக்ரம் பயங்கரமாக ஏதோ பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு என்ன. ஏன்னா நிறைய பேர் இந்த சேனலை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சில பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு கதை தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இங்கே பில்லி சூனி ஏவல் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக தான் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலே கட்டியிருந்திருக்காங்க. பட் நாங்கள் வந்துட்டு இங்கே வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே டெவில் மட்டும் இல்லை, ஸோ ஏதோ ஒரு ஜின் இங்கே இருக்குன்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த லொக்கேஷனுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே எங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபியராக இருக்குது கைஸ். ஸோ அண்ட் என்ன நினைக்கிறீங்க 2 பேர் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒர்க் பண்ண ரிச்சுவல் தான் எனக்கு இன்னும் கேட்டுச்சா?
சொல்லு அதாவது இவர் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு பண்ண ரிச்சுவல் தான் எனக்கு இன்னும் கண்ணிலே நிற்குது. நான் கூட விக்ரம் சொன்னேன், இவரு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு, இவ்வளோ ரிஸ்கில் விடுறாரு. அதுதான் ரகுமான். அதான் எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மறுபடியும் எனக்கு எந்த ஜின்னுங்கிற விஷயத்தில் எனக்கு இழுக்காதீங்களா, என்னால் முடியல. ஏன்னா நிறைய 2-3 வீடியோவில் வந்து நான் ரொம்ப பட்டு தான் வெளில வந்தோம். ஏதோ ஒரு ஆர்வத்தில் இவர் இருக்கான்ற ஆர்வத்தில் அந்த தைரியத்தில் வந்து உள்ளே வந்துட்டோம். நம்பிதான் வந்துருக்கேன். ஸோ மணி வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லியே ஆகணும். ஸோ பிளாக் ஷேடோவோட தூண்னு சொல்லலாம். என்ன மணி? ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து இவங்க சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா அது இடத்துல பண்ணணும்னு ஒரு மைண்ட் இருந்தது, பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் இருந்தது. ப்ரோ வந்து 2 வாட்டி வந்து நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னப்பயே வந்து எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. இந்த திருச்சிக்கு வரும்போதே தெரியுது பிளான்லாம் வந்திருக்கீங்க, இந்த இடத்த பண்ணுவாங்கன்னு பிளான் வந்துருச்சு. ஆனால் இவன் 2 வாட்டி சொல்கிறான்னா அதில் எதுவும் காரணம் இல்லாமல் இருக்காது. ஒரு சைடு ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி நெகட்டிவாக. நம்ம நிறையவே ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். ஒன்றும் ஆகாது சொல்லிட்டு நம்புகிறோம். அதேமாரி இவர் யாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு இவர் வந்து திருச்சி ரகுமான். திருச்சி 143 சேனல் வச்சிருக்க ரகுமான், ரிச்சுவல் ரகுமான். அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் ரொம்பவே எடுப்பாரு, ரொம்பவே கண்டென்ட்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிளாக் ஷேடோன்ற சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல போனால் நானும் சரி பிளாக் ஷேடோவும் சரி, ஸோ ஆரம்ப கட்டத்துலேருந்தே சேர்ந்து தான் நாங்கள் வந்துட்டு அதே டைமிங்கில் தான் சேனல் ஆரம்பிச்சு, ஸோ அதே டைமிங் தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க சேனல் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு, ஸோ சேனல்லாம் போய் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சு, ஸோ இப்போ வந்து விக்ரம் இதை வந்துட்டு அப்படியே மஞ்சுபல் பாய்ஸ் மாதிரி போட்டு இழுத்துட்டு இருக்கான். ஸோ அதனால இவங்களோட ஹார்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களோட கம்பேக்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோஸ்லாம் ஸோ நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருங்க. ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அவ்வளோ சீக்கிரம் போகணும் மச்சான். இது நம்ம விளையாடுற இடம் இல்லை, நம்ம சீக்கிரமாக போகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்ரம் பயங்கரமாக ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். என்னென்னமோ எடுத்துட்டு வந்திருக்கான் பேக்குள்ள. சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு நம்புறோம். இல்லடா ஏதோ சவுண்ட் கேக்குதுடா. ஆமா ஆமா பின்னாடி கேட்டுதான் இருக்கு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி முன்னாடி பார்த்ததோட பயங்கரமா அதுதான்ல ஆடியன்ஸுக்கே தெரியும். தெரியும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு காடான்னு மழை காலம் தான் இருக்குமானு. அது இப்படியா மச்சான், எனக்கு அந்த பாம்பு பார்த்து தானே இன்னும் கண்ணில் நிற்கிறேன். நீ வேற இங்க இருந்து வெளியே போறதுக்குள்ள நொரத்தள்ளி செத்துறவங்க இருக்கவே இருக்காது. வளர்ந்துருக்கு செம்மையும் வந்துருக்கு. லைட்டா மழை பெஞ்சோன்னு கைஸ் ஃபுல்லா நம்ம பேய பார்க்க வந்தோமா இல்லாட்டி இதை பார்க்க வந்தோமா? இதுவும் முக்கியம்டா. ஆக்சுவலா மச்சான், ஜின் வந்து பாம்பு மாரி மாறும் சொல்லுவாங்கல்ல. எனக்கு மாறாம இருந்தாலே பயம் தான் எனக்கு. கைஸ் ஆக்சுவலா சொன்ன மாதிரி காலை கீழே இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஓடுறான் ஓடி ஓடி ஓடி. எனக்கு வீடியோல பார்த்த லொகேஷன் டவுட்டாவே இருக்குது. அது மரம் கீழே வந்துருக்கு. பார்த்தோம் உங்க சாவ போறியா? இங்க பாரு தனியா ஓகே. இது வந்து இருக்கீங்களா? ஹலோ, இவரோட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீ ஏன்டா என்னை கூத்து விடுற? இல்லை மச்சான், லாஸ்ட் டைம் நீ தானே அது கூட ரொம்ப பண்ணாரு. இந்த இடம் தான் மச்சான். நல்லாவே தெரியுது. எரிஞ்சதுல அப்பா உசுறு இல்லை சத்தியமா என்கிட்ட. ஏய், நீ சொன்ன மாதிரி இங்கே வந்து பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஜட்டி அதெல்லாம் வச்சு தான் பண்ணுவோம். ஆமாம், இந்த இடத்துல தான். இந்த இடத்துல நீ நிற்கிற எப்படின்னா ஃபயர் எப்படி ஆனிச்சுன்னு தெரியாது. பார்த்து ஃபயருக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. சோர்ஸ் இல்லை. நான் உள்ள படுத்திருக்கேன், எனக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல.
திடீர்னு என் மேல அப்படியே எப்படி சொல்றது மொட்டமா எரிஞ்சா எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது கஷ்டம் தான் மச்சான். ஆமாம் அதான் சொல்கிறேன். அவ்வளோலாம் கையை காலெல்லாம் கட்டி கண்ணை மூடி படுக்க வச்சா எப்படி இருக்கும்? மணி கம்முன்னு வாயேன். உனக்கே தெரியுதா? தெரியுது, நல்லாவே தெரியுது, நல்லாவே தெரியுது. ஆடியன்ஸ்க்கே தெரியும் ஃபீல் ஆகும். ஓதிட்டு இருந்தேன்டா. அதெல்லாம் பண்ணாதையா? பண்ணாதானா அழுதுதான் பண்றேன். என்ன பார்த்தீங்க? என்ன பார்த்தீங்க? என்னடா இப்போ உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு தெரியுமா? நீ அங்கே பார்த்தப்ப சத்தியமா உள்ள சத்தம் வருது. அந்த காலத்துல என்னதான் இருந்துச்சுன்னு இது ஐடியாவே இல்லை. பழைய காலத்து பில்டிங் மட்டும்தான் தெரியுது. கொடைக்கானல் ஊட்டிகளா இருக்கும். அது இங்க இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இங்க எங்களை தவிர வேற யாரும் இருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா உங்களுக்கு தொல்லை பண்ண வரல. தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணாதீங்க. சரண்டர் ஆயிடும். இப்போ கேடுச்சு. அங்கேயே ஓதிட்டாரா? குஸ் 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 குஸ்ன்றாரா? அங்கங்க பண்ண இருக்கு. என்னால ஓடலாம் முடியாது. நாங்க மறுபடியும் உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். தயவு செய்து எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. என்னடா பரவாயில்ல உங்களுக்கு? பூனை எங்கடா பறக்கும்? பூனை இங்க பறக்கும். உள்ள பூனை கத்துற சத்தம் இந்த கேணி ரொம்ப அப்நார்மலா இருக்கு. உண்மையா கிணறு தானா இல்ல வேற எதுக்காக யூஸ் பண்ணதா? அந்த சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ப்ரோ, ஒரு 6 கிணறு. நீங்க எங்களை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? பேசிட்டு இருக்கும்போது சத்தம் வருது. பேசிட்டு இருப்போம் அப்படியே அவங்க தாண்டா பார்க்கணும். என்ன தோணுச்சு? மரம் தான்டா. அதுதான் உள்ள தாண்டா சவுண்டு கேக்குது. ஆக்சுவலா விக்ரம் இருக்கனால மட்டும்தான் நான் எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கேன். அதேதான் மச்சான் நானும். மச்சான் எதுனாலும் காப்பாற்றிடுவேன். அதே தான் நானும் சொல்லிக்கிறேன் கைஸ். ரகுமான் இருக்கனால தான் நானும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். மாறி மாறி தப்புறாங்கன்னா. சரி நீங்க 2 பேரா? உங்களை நம்பி நாங்க 2 பேர் இருக்கோம். என்னடா இப்படி இருக்கு? டேய் போடா. கதைக்கே உள்ள போகும்டா. ஆளு உள்ள உள்ளதான் தண்ணி உள்ள ரொம்ப அவ்வளோ பார்த்தேன். ரொம்ப ஆழமா இருக்கு. ப்ரோ பாத்து ப்ரோ. குண்டக மண்டக ப்ரோ 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 கத்தாதீங்க. நான் வந்துறேன். முதல்ல வள வருது அந்த மாதிரி தான் இருக்கு. பாத்துடா பாத்து. இங்க போடா. நீங்க தான் எடுத்து அடிச்சீங்கன்னு நினைச்சேன். வேற நீ தாண்டி வர விளையாடிட்டு இருக்கோம் சும்மா நாங்க. என்னையா அந்த இடத்துல கரெக்டா தின்னக்கிட்ட. இங்க சத்தம் வருது. அங்க போ, அங்க ஃபர்ஸ்ட் அங்க போ. அங்க வாங்க வாங்க. எதுவுமே இல்லை, சீலிங்கே இல்லை. வாங்க அங்கிட்டு வந்துடலாம். விக்ரம் அங்கே நிற்காது. நீங்க கட்ட நினைச்சு தெரியும் காலேஜ். சரி 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 பார்த்து 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 என்ன பண்ண பண்ண பார்த்து 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 பார்த்து. என்னடா 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 கால் பாத்துறா. ஆல்ரெடி கால் பக்க சொல்றா. கைஸ்
இப்போ ஆக்டிவிட்டி அதிகமாக ஆரம்பிச்சு ப்ரோ உள்ள மனசுக்குள்ள ஆயத்தல் குர்சி ஓதிக்கிட்டே இருக்கு. பின்னாடி கேக்குதுடா. யாரு நீங்க தானா? அது ப்ரோ என்ன இது இந்த இடத்துல இவ்வளோ இந்த இடத்துல மட்டுமே ரொம்ப இதாக இருக்குது. இங்கே ஏதாவது ஸ்டோரி இருக்கா மச்சான்? இந்த இடத்துல ஏதாவது யாரோ வந்து இறந்துருந்தாரு. இதில் இல்லை இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. அதில் நல்லா எங்கேருந்து வருது கல்? ஏய் தலைவன் வந்துருப்ப சேஃபாக இருங்க. என்ன போட்டிருக்க? தும்பி. ஏய் என்னயா தும்பிதான் அது? காதுகிட்டே ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது. இப்போ கேட்டுச்சுடா, நான் தானே கேட்டேன். இல்ல இப்ப கேட்டுச்சு. காது காசு பண்ணிட்டு போனோம். தயவு செஞ்சு சைடு வந்துரு. தயவு செய்து நீங்க கோவப்படாதீங்க. நீங்க போயிருவோம். லாஸ்ட் டைம் பண்ணதுலேருந்து அவன் கோவம் போல பழகுதுணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பத்தியா வந்து ஒன்று ஜின் வாய்ஸ் மாதிரி இருக்கு, ஒன்று வந்து ஆத்மா வாய்ஸ் மாதிரியே இருக்கு. இங்கே எனக்கு மருத்துவமனை வந்துச்சு சுத்தம். இன்னும் கேட்டுட்டு இருக்கு உள்ள. வெளியே வந்தாலும் உள்ள சவுண்ட் கேட்டுட்டு தான் இருக்கு மச்சான். மச்சான் ஆக்சுவலாக அந்த கோவில் வந்துட்டு இப்போ அது அதுக்கு சக்தி இருக்கா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஓகே ஓகே எதுக்கு வேண்டிக்கலான்றியா? ஆமாம். ஆனால் அது கெட்டது யூஸ் பண்ணுறாங்க. அதை ஒரே சார் யாரையா பார்த்தாப்பா மூமெண்ட்டில் கன்ஃபார்மா யார் இருக்கிறதாங்க? உங்களுக்கு எங்க யாரோட உசுறு வேணும்னா நீங்க இப்ப எங்களை பார்க்கலாம். எங்க இருக்கீங்க? தெரியுது ப்ரோ. ப்ரோ அதுக்கு தானே வந்த. அதுக்கு இவ்வளவு கேஷுவலா பேசுறீங்க. விடு. எங்க 4 பேர் தர நீங்க யாரை வேணா எடுத்துக்கலாம். அப்பலாம் விட்டு போயிட மாட்டோம் மணி. அவர் தான் பேசுவான்னு தெரியுங்களே. உள்ள செம்ம ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. எங்க கேமரா முன்னாடி நீங்க வர முடியுமா? அது நம்ம உள்ள இருக்க பாத்துக்கலாம். அந்த இடம் தான் இந்த பில்லர் படி தெரியுதா? அங்க எங்க சொல்ற ப்ரோ? அதுல நீங்க போற சத்தம் எங்களுக்கு நல்லாவே கேக்குது. அங்க போறா சொன்னல இங்கதான். நீங்க போற சத்தம் எங்களுக்கு நல்லாவே கேக்குது. உங்களுக்கு யாரோட உயிராச்சு வேணுமா? என்னடா 5-6 குரல் கேக்குதுடா. இல்லடா இப்ப ஏதோ நடந்திருக்குடா. இங்க ஏதோ சம்திங் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ நடந்திருக்கு. இல்லடா அது மணி எப்படி இல்ல இங்க வேற ஏதோ ரீசெண்டா ஏதோ நடந்திருக்கு. அங்க பாரு மணி. மச்சான் டேய் அங்க பாரு சாமிலாம் வெளியே இருக்கு மச்சான். என்னடா கோயில் உள்ள டேய் நான் சொன்னேன்ல இங்க வேற ஏதோ நடந்திருக்கு மச்சான். எனக்கு சாமி எடுத்து ஏதோ பண்ணிருக்காங்கடா அவங்க. நல்லா பார்த்தா தூக்குது அப்படி
போய் விடு என்ன இப்பதானே கவனிக்கிறேன். தலை உடைஞ்சிச்சா என்னடா இது? சாமி நம்பிதான் வருவோம். சாமிக்கு எப்படி ஆனா என்னடா வருது? பின்னாடி கேக்குது சாமி சொன்ன உடச்சா சாமி சத்தியம் சொல்லுவாங்க. ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சாமி கருவறை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. எப்படி வந்துச்சு? தலை தனியா வருது, தூக்கும் போது விழுது. தூக்கும் போது தலை தனியா வருதுடா. இல்லை நீ நம்ம நினைக்கிறத தாண்டி ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப கூட்டமே ஏதோ இல்ல ஜின்னோட வைபே நமக்கு இல்ல. எனக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இல்ல ஆக்சுவலா பீம் அதாவது இறந்து போனவங்கள இந்த நரபலிலாம் கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்க பாத்தியா, அவங்கலாம் வந்துட்டு டீமனா எங்க ஊருங்க சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இது பண்றாங்களா இந்த நரபலி கொடுக்குறாங்க அவங்க டெய்லியா அவங்க சொல்லுவாங்க. இறந்தவங்க எல்லாமே டெவில தான் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இங்கே டெவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ஜிம் இப்போ எனக்கு என்ன பண்ணா டெவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏகப்பட்ட டெவில் இருக்கிற மாதிரி இருக்கு. சவுண்ட் கேட்குதா? நீங்கள் பண்ணதில் போயிருக்குமோ அது? எனக்கு இது எப்பா இது என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டுது. இங்கே யார் இருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? சுற்றி கேட்குதுடா. கத்திக்கிட்டே போகிறோம். உள்ளதான் சொன்னேன் கூட சரி உள்ளே போகலாம் மச்சான் மறுபடியும் நம்ம உள்ள மச்சான் ஃபஸ்ட்டு சரி கணக்கை பார்த்துட்டு வந்துடுறாங்க. எனக்கு எனக்கு இப்போ யாராச்சும் இருந்தாங்க ஐயா சூசைட் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு வீடியோ சொன்னாங்க தெரியுமா? ஏ நம்ம வந்த இடமே அந்த மாதிரி தான் இருக்கு. மேபி டெட் பாடிஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஏய் சொல்றதை கேட்க டெட் பாடிஸ் கிளம்பிடலாம்டா. சரி சரி ஓகே ஆமாம் அதுக்காக சொல்கிறேன் பார்த்துட்டு வந்துடலாம். செக் பண்ணியாச்சு இங்கே யாரும் இல்லை அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய் ஏய் வராங்கயா ஷைத்தான் நினைச்சு நீ ஒன்றும் பயப்படாத. ஒன்றும் இல்லை. போட்டோல மையெல்லாம் தடவி ஏதோ பண்ணிருக்காங்க. டார்ச் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா வச்சிருக்கா. ஏய் 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 அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க. கிட்ட கிட்ட வருதியா? ஏய் யாரு உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் என்கிட்ட இல்ல. இந்த இடத்த விட்டு போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? மணி ரொம்ப கிட்ட அங்க இருந்த சவுண்ட் இப்ப கோயில் கிட்ட கேக்குதியா? வாங்க வாங்க எங்க பின்தொடர்ந்து வாங்க, நாங்க போறோம். நம்ம கூடிய டிராவல் வர மாதிரி இருக்கு. இது பாலம் ஆடாது. கிணத்துக்குள்ளடா இதான் மிருக சத்தம். இது கிணத்துக்குள்ளடா. டிராவல் ஆகுது உங்க சவுண்டு. ஏய் அவங்க அட்டாக் பண்ற. எதுக்கு நீங்க அட்டாக் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்படிலாம் பண்ணா நாங்க பயப்பட நினைக்கிறியா?
மச்சான் உந்துறாதடி. ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ப்ரோ நீ பார்த்து ப்ரோ இப்போ சாழம் இல்லை. கூட இருக்கவங்க 2 பேரும் உசுருக்கு கேரண்டே கிடையாது. நான் சொல்லிட்டேன் விக்ரம், உன்னையில தான் வந்திருக்காங்க. இப்படிதான் சொன்னீங்கன்னா எப்படி எனக்கு புரியல. பாசிட்டிவா பேசுவாங்க. ஸ்பேஸ்ஷிப்பா அந்த மாதிரி தான் இருக்குல்ல. ஏரோப்ளேனா ஸ்பேஸ்ஷிப்பா யாது இத்தனை லைட் இருக்கு. என்ன சூளை கட்டிட்டு இங்க வந்து நிக்கிற பக்கத்துல விக்ரமே அவங்க நெருங்கி வராங்கன்னு நினைக்கிறேன் நம்மள. ஏய் நான் தான் சொல்றேன்ல ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. வழியே இல்லை விக்ரம, உள்ள போறது வழியே இல்லை. கைஸ் நீங்க எக்ஸாம்பிள் நீங்க என் வீடியோல கூட பாருங்க, இது உள்ள போறதுக்கு அவ்வளவு பெரிய வழி இருந்துச்சு. ஃபுல்லா காடாயிருச்சு, எப்படி ஆனிச்சுனே தெரியல. இங்க பாரு, அங்க போய் காட்டிட்டு பண்ணீங்க. உள்ள போறதுக்கு உள்ள ஃபுல்லா மரம் தான் மூடி இருக்கே, எப்படி போறது? இப்பதான் 2 மாசம் தான் ஆச்சு. 2 மாசம் 3 மாசம் இருக்குமா? இவ்வளவுதான் வளராதுடா எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு மாதிரி அப்நார்மல் growth-ஆ இருக்கு. ஃபுல்லே சுத்தி கிணறு. சரியா? இதே ரூட்ல நடந்து போனோம் நானும் ராகுல் எல்லாமே. எப்படி அப்படி ஆயிருக்கும்? எப்படி அந்த மரம்லாம் வந்துச்சு 2 மாசத்துல? வாய்ப்பு இவ்வளவு பெரிய மரம். இங்க வரு ப்ரோ. ஒண்ணு பின்னாடியே தான் வராங்க. சரியா? நம்ம கூடியே தான் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த பக்கம் வழி இருக்கா பாரு. தென்னை மரமே தென்னை மரம் கீழே வரைக்கும் இறங்கி போறா. எவ்வளோ காத்தடிச்சாலும் தென்னை மரம் மட்டும் விழாதுன்னு. எனக்கு ஒரே ஒரு பதட்டம் தான். இதே மாதிரி கூட வந்துட்டு நம்ம கூடயே வந்துருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஏ சீரியஸா தான் சொல்றேன் நீ. கோயில் ஏய் ஒரு நிமிஷம் கிட்ட வர மாதிரி இருக்கே. ரொம்ப க்ளோஸ் ஆகுது. மச்சான் இந்த பக்கம் வழி இல்ல. அப்படியே நிக்கிறோம். அந்த பக்கம் போலாம். வா. அங்கதான் சத்தம் செம்ம ஆக்டிவிட்டி செஞ்சு. அங்க போய் நம்ம என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். போம். இது இறங்கணும். இப்படிதான் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி வாடா. ஏய் பாத்திர தூக்கி சூற. பாத்திரா டேய் பாம்புடா. ஏய் என்னாச்சு? பூச்சி வரணும். போ. இது ஏதாவது ஒரு விஷயம் வந்து செத்து கிடந்து அதுக்கப்புறம் தான் வருது. அப்போ ஃபுல்லா புழுதான் அது. ஏதோ ஒன்று அழிச்சிச்சு அப்படியே சாப்பிட்டு அதுக்குள்ளே போகிறேன். அதுலயே கால வச்சிட்டான் அதுலயே. அங்கதான் வந்துட்டு இருக்கோம். டேய் அது என்ன எதுனே தெரியல. நீ பாட்டுக்கு ஒரு மேஷ் வர. மயில் இல்லைல்ல அது. மயில் இல்லை. என்னடா கன்ஃபியூஸாக இருக்க ரகுமான்? என்னாச்சு? பயப்படாத பார்த்துக்கலாம். விடு. வா ஒன்றும் ஆகாது. வா. நீ கன்ஃபியூஸ் ஆகாத. தெளிவாரு. வா நீ தான் தேடு. வரல அதான் இப்படி போகணுமா அப்படி போகணுமா? குத்து அப்படி போய் பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்ச கோயில் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நம்ம பின்னாடி வராங்க போகுதுடாடி. இங்கதான் இருக்கு. பாக்குறேன். சீக்கிரம் யாரையா பார்த்தா? மச்சான் வாடா. ஓகே. என்னடா என்னடா சின்னடா பாத்திரம் என்னடாச்சு? கோயில் மதிக்குது. உனக்கு என்ன ஆச்சு?
மச்சான் கற்பா நிக்குதுடா அதோ இப்போ இல்லடா மச்சான் மச்சான் எதுவுமே இல்லடா அங்க. என்னடா அவருக்கு எதாவது ஆயிடுச்சா? அது பார்த்துலாம் பார்த்ததில்ல. என்னடா எப்படி உங்க அழுக்கிடுச்சு மச்சான். அங்க பாரு. இல்லை மச்சான் போயிடுச்சு மச்சான். அது இருந்துச்சு இப்போ இல்லை மச்சான். எப்படி மச்சான் கோயிலுக்கு மேல நிக்க முடியும்? கோயில் தலை கிடக்குது. அப்ப அந்த கோயில்ல எந்த ஒரு எனர்ஜியும் இல்ல, எந்த ஒரு சக்தியும் இல்ல அதுல. மச்சான் நீ வரும்போது நல்லா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி யாரு? என்னடா என்னப்பா ஆ மச்சான் 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 மணி 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 காணுடா. யாரு? மச்சான் இங்க வாடா மணி காணுடா. எங்கப்பா தெரியலடா. ஏய் எங்க பாத்த மணி மணி ஏய் எங்க போறான்? ஏய் மணி இந்திரா மணி மச்சான் தனியா போயிட்டு இருக்கான். மணி மச்சான் பயங்கரமா ஸ்ட்ரேஞ்ச் ஏதோ ஒன்று நடக்குதுடா. டேய் மச்சான் மச்சான் மணி இப்படி போக மாட்டான்டா தனியா. டேய் மணி தனியா போக மாட்டான் அப்படி. மணி தனியா என்னடா ஏய் அதான் அங்க இல்லைன்னு சொல்றான். அப்புறம் நீ என்ன தனியா பெருசா வர? கேமராவும் இல்லை வந்துட்டு தனியா வர? ஜெய் ஏதோ நடக்குதுடா. இங்க வேற ஏதோ இருக்குடா. ஏன் தனியா தனியா வரமாட்டான் ப்ரோ. வரமாட்டான் தனியா வரமாட்டான் மச்சான். அவன் தெரியும் அவனை பற்றி. அவன் பயந்தாங்க சம போடு வரணும் வந்தா. ஏய் மணி ஓகேவாடா? ஓகே தானே நீ? ஓகே இல்லைன்னா சொல்லு கிளம்பிடலாம். வீடியோ வேணாம் மண்ண அடி வேணாம். ஏய் தண்ணி எதுவும் வேணுமாடா? ஏய் வேணாம்டா போடா. ஏய் 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 என்ன ஓடுறான்? ஏய் அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுடா பைத்தியம். டேய் குளிர் வேண்டாம் மணி. டேய் டேய் புடி ஓடி புடியா. சிரிக்கிறான். பேக் வச்சு ஓட முடியல. சிரிக்கிறான். டேய் பைத்தியக்காரனா நீ? எங்கடா போற? என்னடா என்னடா டேய் வாங்க வாங்க வெறுப்பேத்திட்டு. டேய் மணி ஏன்டா சிரிக்கிற? ஆ டேய் என்னடா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான் அவன். பின்னாடியா இருக்கா? ஏன் அங்கே பார்த்து சிரிக்கிறான் அவன்? சிரிச்சுட்டே இல்ல எனக்கு புரியல. ஏய் என்னடா கால் வலிக்குது. இவங்க வேற கண்ட இடத்துல அடி போட்டுருக்கடா. ஓத விட மாட்டான். இல்லை என்ன புரியல எனக்கு. என்ன ஆச்சு அவனுக்கு? ஏய் மணி ஏய் பொஸ் ஆயிட்டு இருக்கான் போடா. டேய் மணி ஏய் யாரு? யாரு யாரு? ஏய் நாங்க எது பார்க்க வந்தா உண்மை இருக்குன்னு. டேய் சிரிக்கிறான் பைத்தியக்கார மாதிரி. நீ எங்கடா பா இப்போ? ஏய் மணி இவ்வளோ பண்ணாதடா. ஏய் உள்ள எங்கடா போற? மணி நம்பி கூட்டு வந்திருக்கேன். வெறுப்பேத்தாத அது மாதிரிலாம். எங்க வீடு இருக்கு? ஏய் மச்சான் 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 டேய் இது சரி வராது. டேய் சத்தம் கேக்குதுடா மணிதாண்டி. ஏய் அதை சாட்டடியா அவன் சாட்டடு அவன் சாட்டடு சீக்கிரம் சாட்டடு போய் பிடிக்கவா? போயினே இருக்காயா? பின்னாடி நீ கிணறு எப்படி இருக்கியா? பின்னாடி கிணறு இருக்கியா? கிணறு இருக்கியா பின்னாடி? ஒருத்த பிடிச்சி வலிச்சுவான் அவனை. யாரு நீ? கைடு மணி யாரு நீ? பாரு யாரு நீ? அவனை கண்ட்ரோல் பண்ண கூடாதுடா.
மணி 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 ஏய் கேமரா ஆஃப் பண்ணியா கேமரா ஆஃப் பண்றா போதா இவனை புடி ஃபர்ஸ்ட் நீ பண்ணதெல்லாம் நான் வீடியோ போட்டு காமிச்சு வச்சுக்கேன் நீயே ஷாக் ஆகும் இதெல்லாம் ஒன்றா நான் சொன்னேன் நான் உன்கிட்ட சொன்னேன் நான் படிச்சு சொன்னேன் இல்லையா நான் என்னடா மச்சான் அப்படி அவன் நினச்சிக்கிட்டு பார்க்கல பொசஸ்லாம் அவன் நினச்சிக்கிட்டு பார்க்கலடா சிரிக்கிறடா மணி சிரிச்சுன்னு வர அளவுக்கு என்னடா நினைச்சு உனக்கு நான் பண்ணனா நீ தான் பின்ன வேற யாரு கொஞ்சம் நாள் வாடா போடான்னு கத்திட்டு இருந்தேன் நீ பாட்டு எல்லாரும் போதுறேன் வாய முறா யாரா நீன்னு கேக்குற என்ன உன யாரா நீன்ட்ட நான் பண்ணனா ஏய் மச்சான் 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 நான் சும்மா நான் என்னடா அவரு மச்சான் சும்மா இங்கே நம்ம சொல்கிறது ஏதாவது நான் கூட போயிடலாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது நான் ஒரு ரிச்சுவல் பயமா இருக்கு எனக்கு உட்கார் நீ தயவுசெய்து உட்கார் ஏய் நீ உன் கண்ட்ரோல் இல்லடா சும்மா புரியாதுடா கம்மிராம் நீ நான் சொல்றது மட்டும் கேள்றா வேணாம் மச்சான் நான் சொல்றது கேள்றா ரிச்சுவல் கொண்டு நீ பேசும்போது கூட யாரோ பேசுறாங்க மச்சான் ரிச்சுவல் கொண்டு போயிடலாம் மச்சான் சரியில்லை பின்னாடி வந்து வரும் கண்டிப்பா தான் முடிவு வந்துருமோன்னு பயமா இருக்குது அதான் சொல்றேன் ஏன்டா இப்ப அழுகுறான் டேய் சரி மச்சான் நான் சொன்னா கேளுடா போவோம்டா ஏழை கொடுத்து வரடா நீ அனுப்புற எப்படா போக முடியும் டேய் என்ன பின்னாடி என்னன்னா உனக்கு தெரியும் பாத்தியா நீ பாத்தியா என்ன புரியுது மச்சான் நீ ஒரு மாசம் கஷ்டப்படுது எனக்கு தெரியும் மறுபடியும் அந்த மாதிரி கஷ்டப்படுவான்டா தூக்கம் இல்லாம ஏதாவது பண்ணிட்டு போலாம்டா அதுக்காக தான் இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ரிச்சுவல் எடுத்துட்டு வந்தேன் ஸ்டடி பண்ணி ஏய் இந்த பையன் ஆல்ரெடி வந்து நைட்டு தூக்கத்துல அழுகுறான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் என்கிட்ட ஆமா டேய் ஆல்ரெடி ஓகேவாடா நீ சுயநலவுல தான் இருக்கியா நீ இப்படி இருக்க மாட்டேன் வீட்டுக்கு போலாமா ஏய் ஏதாவது ஒண்ணு வாயை திறந்து பேசுறா மாதிரி நீயாவே இல்லாத மாதிரி இருக்கடா எனக்கு சரி வா மச்சான் ஏன்டா அழுகுற இங்க இரு அழுவாதடா நீ ஒண்ணு இல்ல ஏதோ ஆயிருக்குடா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுடா உனக்கு ஏதோ யார நினைச்சு அழுகுற நீ எதுக்கு அழுகுற நீ என்ன ஆயிடுச்சு இப்போ உனக்கு நீ வா ஏன் பாரு நான் ரிச்சுவல் பண்ணிட்டு கிளம்பலாம் அதான் சொல்றேன் வா 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 மணி வா 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 எங்க மச்சான் அங்க போயிடலாம் நீ வேணாம் இந்த இடமே வேணாம் எங்க போறோமோ நல்லது அப்படியே வீட்டுக்கு போயிட முடியாது ஏய் மணி ஏய் என்ன சிரிக்கிற பாரு மச்சான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வேற யாராச்சும் உடம்புல இருந்து பண்ணிட்டு இருந்தானா அவ்வளவுதான் உன்ன வா ஏய் அவன் இவன் நடிக்கிற மாதிரி இருக்கிற எனக்கு வீட்டுக்கு கூட்டு போக முடியாது அவனை அப்படியெல்லாம் அவர் நொண்டிட்டு வந்தா அவனுக்கு ஏதோ அடிபட்டுருக்குடா ஒன்றும் இல்லைன்றா அப்படிதான் காலைல அனுப்பிட்டு எல்லாத்தையும் இருந்தா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் ரிச்சுவல் போட்டாச்சு ஸோ இந்த ரிச்சுவல் போகிறதுக்குள்ளேயுமே எங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு பட் இருந்தாலும் நாங்கள் இந்த ரிச்சுவலை பிடிச்சிருக்கோம் ஸோ இந்த ரிச்சுவலை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லப்படுவாங்கன்னா ஸோ மேபி நமக்கு பொசஸ் ஆனவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ அதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படியே எங்கேயும் போயிடாது ஏய் உட்கார்றா எதுக்குடா சிரிக்கிற அவனுக்கு இப்போ என்னடா சொல்லிட்டாங்க இவ்வளோ நேரம் வந்து நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் தான் சொல்கிறேன் சிரிக்கிறான் பாரு அதான் விட்டு போக முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் போவேனான்ட்டு டேய் உட்கார்றா
ரிச்சுவல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ ப்ரோவையும் உட்கார வச்சிட்டோம். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூறா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அந்த சூறா மூலயமா பொசஸாக மேபி அவன் பொசஸ் ஆகியிருந்தானா அளவு அடிக்குது, மணி 1 மணி ஆகுது. ஐயோ. ஸோ மேபி அவன் பொசஸ் ஆகியிருந்தானால் மேபி அவன் ரியாக்ட் ஆகலாம். ஸோ ஆகலைனால் அவனுக்கு நார்மலாக தான் இருப்பான். ஸோ இந்த ரிச்சுவலை முடிச்சு நம்ம கிளம்பலாம். எக்காரணத்தை கொண்டும் இங்கேருந்து அவன்கிட்ட மட்டும் போயிடும். அதுதான் சொல்லிட்டேன். அவன் மேபி என்னன்னா நம்ம தான் அவனை பிடிச்சிக்கணும். அது கூட கொஞ்சம் உஷாராகவே நீக்கிடு. நான் அங்கே போய் உட்கார போகிறேன், என்னால் வர முடியாது. சரியா? நீ தான் பார்த்துக்கணும். நானும் அவரை கண்ணை மட்டும் துவா பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். ரெடியாக இருங்க. ரெடியா ப்ரோ? நான் துவா பண்ண ஆரம்பிச்சிடுங்க கண்ணை மட்டும். கைஸ் ஆக்சுவலாக இந்த ரிச்சுவல் எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி நடக்கும்ட்டு தான் நான் முன்னாடியே அங்கேருந்து ஸ்டடி பண்ணி எடுத்து வந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சூறான்னு சொல்லப்படுவாங்க. இது வந்து எங்களோட தற்காப்புக்காக இது எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம் இல்லை ப்ரோ, இது ஓதுறவங்க வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க கையில். சரி மணி ஒன்றும் இல்லைடா, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா. அவன் இது வட்டத்துக்குள்ள உட்காந்துருந்தே ஒரு மாதிரி இருக்கும். நோட் பண்ணுறீங்களா? நீ சேஃப் டாடி. நான் ஓகே தான் மச்சான், எனக்கு அவன் சரியானா போதும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கைஸ் அவன் பொண்ணு மாதிரி சரிக்கிறான், உங்களுக்கு கேட்குதா? சரியா படல. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைஸ் வீடாக இருக்குது, மணி வாய்ஸே இல்லை இது. ஆமாம் மச்சான். மச்சான் அதான் அழிக்கிறான்டா அவன். ப்ரோ விடாத ப்ரோ, நீ துவா பண்ணு ப்ரோ. சுத்து போடுது. மணி டேய் மச்சான் பாடுற அவனை. ஏய் மச்சான் அது போற ப்ரோ நீ துவா பண்ணு ப்ரோ. அவனை பாரு, நீ அவனை பாரு. Oh my God. ஏய் அந்த பில்டிங்குள்ள போதுடா, அந்த பில்டிங்குள்ள தான் போகுது. சிகத்து மணி சரி மணி இது வந்து இங்கே ஒன்றும் இல்லை, உடம்புல இருந்து வெளியே போதும் மணி. அதான் ஒன்றும் இல்லை சரி ஒன்றும் இல்லை மணி ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லை டே மணி மணி டேய் எப்படி ப்ரோ எப்படி ப்ரோ
டே தூக்கிட்டு போயிடலாம் ப்ரோ அவனை. ஏய் அவனை பாரியா. மணி 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 டேய் டேய் தூக்கிட்டு போயிடலாம் சொன்னாலடா அப்பயே வேணாண்டான்னு தூக்கிட்டு போயிடலாம். போதுங்க இது போதுங்க. மணி மணி மச்சான் ப்ரோ இங்கே இரு ப்ரோ. விக்ரம் சீக்கிரமா வைக்கிறோம் ப்ரோ. அவனை பார்த்துக்கோ ப்ரோ கொஞ்சம். மச்சான் இதுக்குள்ள தான்டா போணுச்சு. கண்ணங்கரேன்னு முடிஞ்சிடா. அப்போ நம்ம பார்க்கும்போது மணி பார்க்கும்போது தானே. ஆமாம் மச்சான் போயிருக்கோம்ல, உடம்புல போயிருக்கோம்ல ஒன்றாவது. அது யார் பண்ணது கிளியராக பார்த்தேன். என் வட்டத்துலேருந்து எஞ்சி வெளியே போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியா? மணி உடம்பு மட்டும் போயிட்டு ஏய் என்ன இது? ஒன்றும்டா நார்மல் ஆகிடா. என்னது இது? டேய் நான் ரிச்சுவல் தான்டா பண்ணோம். நார்மல் ஆகிட்டடா நீ. நைட்டேஷனில் கேப்சர் ஆகிருக்கும்ல மேபி இருந்துச்சுண்ணா. வலி இருக்கா? வலி இல்லை. என்ன ரைட்ட? ஒன்றும் இல்லை நீ ரிலாக்ஸ் ஆகிரு வந்துடுவானுங்க. எனக்கு கிளம்பிடலாம் சரியா? எங்கே போகிறா? இருடா திங்ஸ் எடுக்க போயிருக்கான்டா. வந்துடுவான்டா. இரு அவன் திங்ஸ் தான் எடுக்க போயிருக்கான். இங்கே வா ஷர்ட்லாம் பாரு. ஏய் மணி ஒன்றும் மணி. இந்த பக்கம் வலி இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு கேட்கலடா. மணி பக்கம் தான் மைண்டும் போயிட்டே இருக்குது. இல்லடா இந்த மந்திர சக்கத்தில் உட்காந்துருந்தா வெளியே போயிடுண்டா உள்ள இருக்க ஆத்மா. என்னடா ஆச்சு மணி? போயிடலாம், இங்கேருந்து போயிடலாம் வாங்க. சொல்ல ரமன் ப்ரோ நீ அடுத்து யாருக்காச்சும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சரி போயிடலாம் நீங்க இவனை விட்டீங்கன்னா நாங்க இங்கிருந்து போயிருவோம். டேய் மணி வர மாட்டீங்க நம்புறோம். தயவு செஞ்சு இங்க பின்னாடி வராதீங்க. மணி கொஞ்சம் வெயிட் பண்றா. வரண்டா எங்க ஓடுறாரா? வரண்டா எங்க வரண்டா. டேய் மச்சான் உன்னை விட்டுட்டு ஓட முடியாது. அதனால தான் நான் நின்று ரிச்சுவல் பண்ணேன். நில்றா வலி இந்த பக்கம் இப்படி போகண்டா பைத்தியக்காரா. டேய் ரிவர்ஸ்ல போடா. ஓ மை காட் விட்டுறலாம் அப்படியே விட்டுறலாம். டேய் வா போலாம் வா. நான் கிளியரா பார்த்துட்டேன். வா வாங்கடா. இந்த காங்க நடுவில் நிற்கிறா. திருடா மச்சான் சரி. ஓ மை காட் அது வேற யாரோடா? வா